ஒரு ஆசீர்வதிக்க. இதெல்லாம் நமக்கு புரியணும். ஒரு சின்ன சபை உனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் பெரிய சபைகளை கிடைக்காது. வளர்ச்சி இங்க இருக்குமானார் உலகம் பெருசா இருக்கு. உலகம் பெருசா இருக்கு. எங்க ஒண்ணு ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவதற்கு உன்னை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுப்போம். அவருக்குரிய பயத்தோடு கூட நடப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அங்கீரோட சாட்சியின் நேரம். கர்த்தர் நன்மை செய்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். சுருக்கமா சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஒரு மாசமா என் கணவனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவரை பாதுகாத்து வழியெடுத்து வந்திருக்கிறார். அந்த ஒரு மாசத்துல அவருக்கு அநேக பலவீனங்கள், அவரை சோர்ந்து போயிருந்த ஒரு மாசம் வேலைக்கு போகணும். கடந்த வாரத்தில் கர்த்தரை வேலைக்கு போக செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு கொண்டாட நன்றி செலுத்தினேன். அடுத்த இன்னும் ஒரு மாசம் கழிச்சு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போற கிருபைக்காக கர்த்தருக்கு கொண்டாட நன்றி செலுத்தினேன். பிள்ளைகளுடைய போக்கிய வார்த்தையை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்த அந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். இந்த சாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதித்து அவருக்காக சபை ஜெபிக்கிறோம். வாக்கிங் பிளேன்ல ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட ஜெபங்களில இப்படி வியாதிப்பட்டு இருக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபம் வேதம் சொல்லுது, ஒருவர் பாரத்தை ஒருவர் தாண்டி ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாக ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக மாறும். சபை என்பது ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் உடம்பு இல்லைன்னா அப்படியே தண்ணி போக முடியாது. எல்லாருக்கும் அந்த பாரம் ஏனும். அல்லேலூயா. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறார்கள் உடம்பு சுகவீனமா இருப்பார்களானா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து மகிமா உட்கார்ந்தாங்க. பல்லு மேல அந்த ஈரல் அது ரொம்ப வலி தண்ணி கொடுத்து ரொம்ப வாயெல்லாம் வீக்கமா ஆயிட்டு எல்லாம் ஒரே வலி ஆயிடுச்சு. பல வாரத்துல அதுக்கு முந்தின வாரம் அந்த ஜுரம் வேற ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே முடியவே இல்லை. ஆனாலும் கூட வேலைக்கு போயிட்டு வரேன். கத்திரிக்காங்க. கடந்த வாரத்துல எனக்கு மாத்திரை வாங்கி நான் போட்டு ஜெபம் பண்ணி தான் போட்டேன். அந்த கூட நல்ல ஆளுந சுகத்தை விளைச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு பயணிலாம் வந்துட்டு இருக்க முடியாது. ஆண்டவரை சொல்லிட்டு ஆளுநர் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி தான் போட்டேன். ஆண்டவரை நீட்டா என்னுடைய பரிகாரியா இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி போட்டேன். கர்த்தர் தாமே நல்ல ஆரோக்கிய சுகத்தை கொடுத்தாங்க. எனக்கு இந்த வலி எல்லாவற்றையும் நீக்கி போட்டாங்க. ஜுரம் எல்லாவற்றையும் தேவன் தாமே நீக்கி போட்டாங்க. நல்ல ஆரோக்கிய சுகத்தை விளைச்சி தேவன் தாமே கொடுத்து வந்தாங்க. அது மட்டும் கிடையாது, பொங்கல் ரொம்ப நிறைய வேலையா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறதுக்கு 9:45 மணி ஆயிடும். இங்க வீட்டுக்கு சேர்த்துட்டு 10:30 மணி 10:45 மணி ஆயிடும். ஆண்டவர் தாமே இந்த 9:45 மணிக்கு ஒரு பஸ் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைப்பார். அந்த ராத்திரி வேலையில நான் வரக்கூடிய கர்த்தர் தாமே எனக்கு துணையா இருந்து என் கூட இருந்து எல்லாவற்றையும் தேவன் எனக்கு துணையா இருந்து வந்தாங்க. என் வேலை செலுத்தி எல்லாருடைய கண்ணில் தயவு உண்டாகி கொடுத்தாங்க. கர்த்தருடைய மகாபெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தன் போக்கிய வரத்தை ஆசிர்வதிச்சு வந்தாங்க. சரீரத்துக்கு நல்ல ஆரோக்கிய சுகத்தை விளக்கி கொடுத்து வந்தாங்க. அடுத்த வாரத்துல சபைக்கு வர முடியாதபடிக்கு ஒரு சில காரியங்கள்லாம் கூட இருக்குமோன்னு ஆயிடுச்சு. ஜுரமா இருந்துட்டு உடம்பெல்லாம். ஆனாலும் இந்த நாளுக்கு தேவன் கிருபை கொடுத்து வந்தாங்க. அதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே சாட்சி ஆசிரியர் அங்கீகரிப்பாங்க. சொல்றோம். போன வாரம் எனக்கு வராததுனால எவ்வளவு தடையா இருந்துச்சு. பரவாயில்ல இருந்தாலும் வீட்டு சபைக்கு போயிட்டு வேலை வச்சுட்டாங்க. இருந்தாலும் முந்தின வாரம் இங்க ப்ரேயர் பண்ண வரணும்னு சொல்லினோம். கொஞ்ச நேரத்துல இங்க ஆகார சாப்பிடத்துல வேண்டாமா, அன்னைக்குதான் முதல் சண்டே வந்துதான் ஆகணும்னு சொல்லி ஒரு கட்டாயமா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் எனக்கு அவரு இந்த ஜபத்துக்கு வந்ததுனால எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு பலப்படுத்தினால எல்லாவற்றையும் செய்ய பலன்ற வாக்கு தத்துவப்படி ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவரே நான் மனப்பூர்வமா சுதந்திரத்து கொள்கிறேன்ப்பா. இந்த நாள் கூட ரொம்ப தாமதமா இருக்குப்பா, பஸ் கிடைக்கல, எப்படி சேர கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இருந்தாலும் ஐயோ எங்க என்ன கூட போறாங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு லீவ் கொடுத்துட்டாங்க.
அவங்களும் சொன்னாங்க இனி ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடையாது. நான் சொன்னேன் எனக்கு சபைக்கு போனா நான் லேட்டா தான் வருவேன், எங்க போனாலும் எனக்கு சண்டே லீவ் வேணும் சொல்லி கேட்டு அப்ப உங்களுக்கு புதன்கிழமை தர இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. புதன்கிழமை உபவாச பிரேயருக்கு வரலாம் சொல்லி அந்த ஒரு வாஞ்சி இருந்தது. அதுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு குழந்தை கொடி தேவன் தாமே போக்கில் வளர்த்தையும் ஆசீர்வதிப்பார். சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கேன், குழந்தை அவங்களுக்கு வச்சு வரும். எனக்கும் நிறைய பிறகு எல்லா பிறகு இருந்த தேவன் எங்களுக்கு பலனாக இருந்தார். போக்கி வளர்த்தி நான் எனக்கு பசங்க ஸ்கூலுக்கு எழுப்பி அனுப்புறதுக்குள்ள அவ்வளோ நேர்த்திக்க மாட்டேங்குங்க, அவ்வளோ கூடா இருக்குது. ஆனாலும் கூட தேவன் சில நேரங்கள் லேட்டாக போனாலும் கூட அவங்க கண்களில் தெய்வம் காட்டி கொடுத்தார். பாராட்டும் எல்லா தெய்வங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேலை கூட வேலையாட்கள்லாம் தொடர்ச்சியாக லீவ்ல இருந்தாலும் கூட தேவனுக்காக சில வேலைகள் முடிக்க தேவன் பெருமை பாராட்டினால் கஷ்டப்பட்ட பெண்கள் தயவு கொடுத்து எனக்கு அடுத்து பிறகு படிக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவன் தாமே பாராட்டினால் எல்லா நிலைகளிலும் உங்களுடைய எல்லா தேவைகளிலும் தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருந்தார். கர்த்தரை பாராட்டின எல்லா தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். காலையில ஒரு நன்றி கூட இந்த பாத்ரூம் கூட எனக்கு நடுந்து கீழே பாலத்துல நடுந்து நடக்க கூட முடியல. ஆனா பார்த்தா 4 மணிக்கு எழுதினேன், முடியல. அப்படி கொஞ்சம் இடத்துக்கு வைக்க முடியல. எப்படிதான் போகிறேன் தேர்ந்தாண்டுவே நீங்க தான் எனக்கு பலன் பாருங்க ராஜா. அல்லது உங்களை நம்பிதான் நான் வந்துருக்கேன், நம்பிதான் சார்ந்து இருக்கிறேன் ராஜா. உங்க திருவிழா நாங்க வாழ முடியுதுப்பா. வீட்டு அந்த பலன் பார்த்து வண்டி கூட எனக்கு ஏற முடியல. ஆனா இருந்தாலும் அந்த தலைமை போட்டாரு இப்ப வர எனக்கு கடல எனக்கு தயவும் கிருபை எனக்கு எடுத்துக்காங்க. கர்த்தர் போடாத ஒரு நன்றி செலுத்துங்க. சிறுசாட்சி போகலாம். கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்தார். போன வாரம் என்னால வர முடியல. அந்த அளவுக்கு ஜனம் அதிகமா இருந்தது. வரணும் கிளம்புனா கூட மழை அதிகமா இருக்கு. மழை ஆனா இங்க மழை இல்லை, நின்று போச்சுன்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த பலவீனங்களில கர்த்தர் எனக்கு பலனா இருந்து முதற்கிழமை உபவாச பிரயத்துல பங்கெடுக்க கற்றுக்கிட்டேன். மாத்திரமல்ல தொடர்ந்து நேற்று ஊழியர்களை எல்லாம் கர்த்தர் நடத்துகிறதற்கு தொடர்ந்து எனக்கு கிடைச்ச ஊழியர்களை தடையில்லாம நடத்துகிறதுக்கு பலனை எனக்கு தேவன் கொடுத்தார். அதிகமாக இன்னும் கொஞ்சம் இருப்பது இருந்தாலும் கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருந்தார் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். கர்த்தர் இந்த பலவீனங்களுக்கு மட்டும் அதிக விதமான பலவீனங்கள் இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். மற்ற நடத்தினார், இனி அவர் நடத்துவார் என்றதுக்காக நான் நன்றி சொல்றேன். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பார். ஒரு அறிவிப்பு. புதன்கிழமை தோறும் நமக்கு உபவாச ஜெபம் இருக்கு. முயற்சி பண்ணுங்க. ஜபத்துக்கு என்ன பண்ணுங்க, ஏன்னா ஊழியக்காரனா நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது அவசியம். 21:36 நீ சம்பளிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். என்ன நடக்க போது? தப்பிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன நடக்க போகுது?
என்ன நடக்க போகுதுங்க? ஒரு வசனத்தை உனக்கு காண்பிக்கிறப்ப வெளிப்படுத்துற 6வது அதிகாரம் 8வது நான் பார்த்தபோது இதோ இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களாலும் பூமியில் காற்பங்கு உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு அதிகாரம் கொடுக்கிறார்? எதிர் அதிகாரம் அதிகாரம் இல்லாதே கொல்ல வந்தவன் இல்லையா? 10:10 திருடவும் கொல்லவும் அழித்து வருகிறாங்க என்று வேற ஒண்ணுக்கு இப்ப பர்மிஷன் அதிகாரம் யாருக்கு அதிகாரம்? அந்த நேரத்தில் நீ பண்ற ஜபம் ஒண்ணு நினைக்காம ஏன்னா தெரியாம வரல பர்மிஷன் வாங்கினார். எது பர்மிஷன்? அந்த நேரத்துல கத்தாவே நான் உன்னை அறியேன். அதுக்கு முன்ன ஒரு நேரம் இருக்கு உனக்கு அவருடைய சமூகத்துல வருகிறது இருக்கும். உன்னதமானுடைய மறைவில நீ தன்னை மறைத்துக் கொள்வதற்கும் தேவனை சார்ந்து எல்லா தீங்குக்கு விலகி பாதுகாத்துக் கொள்வதற்கும் கர்த்தர் கொடுக்கிற அந்த நேரங்களை நாம சரியா பயன்படுத்தி கொள்வோமானால் அந்த நாட்களிலே கர்த்தர் ஒன்று மூடி மறைப்பார். கர்த்தர் உன்னை மூடி மறைப்பார். பாருங்க, அன்றைய முத்தரைக்கெல்லாம் கர்த்தர் மூடி மறைப்பார். இந்த காலகட்டத்துல நீங்க நல்லா பார்க்கலாம், எல்லாத்துக்கும் கூகுள் மேப் எங்க போனாலும் நம்மள கண்காணிக்கிறே இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு தொலைத்தொடர்புகள் என்னவா இருக்கு. இப்போ வந்தவன அவன் கையில கொடுக்க வேண்டியதுதான். ஆயத்தமான காரியங்கள் இருக்கு. ஆனா அதுக்குள்ளது பட்டயம், பஞ்சம், வியாதி, சாவு, பங்கா பூமியில இருக்கிறவங்க எத்தனை பங்க? இன்னைக்கு சர்வே சொல்லுது 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க உலகத்துல. 800 கோடியில அதிகரித்து வரதுக்குள்ள எத்தனை கோடி சாவாங்க? கால் பங்குன்னா 200 கோடி ஜனம் சாவாங்க. இவங்க எல்லாம் லைசன்ஸ் அவங்க காடி லைசன்ஸ் வாங்கி அதிகாரத்தை வாங்கி வர போறான். இது என்னன்னா பைபிள் சொல்லுது, இனி சம்பவிக்க போகிறவைகள். சம்பவித்தவைகள் கிடையாது, இனி சம்பவிக்க போகிறவைகள். என்ன சம்பவிக்க போகுது? என்ன நடக்க போகுது? தெரியவே தெரியும். ஏத்தினால இன்னைக்கு தெரியாது. ஆனா தப்பு வைக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் கேட்டுங்க. அதனால லீவ் போட்டு வந்து உக்காந்துக்க நான் சொல்லல. உன்னுடைய மன வாஞ்சைகள் தான் கர்த்தர் பார்ப்பார். நீ ஆண்டவருக்காக இழக்கிற ஒவ்வொன்றும் உனக்கு லாபமா மாறும். ஆண்டவருக்காக நீ கொடுக்கிற ஒவ்வொரு கனமும் அது உனக்கு கனமாக மாறும். தேவனுக்காக கொடுக்கிற ஒரு மணி நேரம் உனக்கு பாதுகாப்பான நேரங்களாக மாறும். இப்ப தெரியாது. ஏன்னா
ஆண்டவர் சொல்றாரு, நோவா காலத்துல நடந்தது போலவே மனுஷகுமாரன் வருகிற காலத்தில் நடக்க. என்ன பண்ணாங்க? பெண் கொடுத்தாங்க, எடுத்தாங்க, குடித்தாங்க, புசித்தாங்க, நாளைக்கு சாப்பிட சொன்னாங்க. இன்னைக்கு என்னதான் நடக்க போகுது? உணர்வற்றவர்களாக இருப்பாங்க. இந்த காலம் கடைசி காலம் என்ன இல்லாத காலம்னா உணர்வு இல்லாத காலங்கள். என்ன காலம்? என்ன காலம்? இதுக்கு உணர்வு இருக்குமானா நம்ம எல்லாத்திலும் பார்த்தோம். உணர்வு மங்கி போச்சு. கடைசி நேரத்தில் என்னதான் நடக்க போகுதுன்னா உணர்வற்ற நிலை தான் வரப்போகுது. ஏன்னா நோவா காலத்தில் நடந்தது கூட இது இயேசு சொன்ன வாக்கு. அதனால ஜாக்கிரதையா இருந்து நடந்துக்குங்க. புதன்கிழமை மணிக்கு அமாவாசை பிரேயர் வேற இருக்கு. சாயங்காலம் அது 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு 7:30 மணிக்கு முடிச்சு 2 மணி நேரம் தான் வைக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் கத்துரை சமத்துன்னு சொல்றேன். அமாவாசை பிரேயர்ல பங்கெடுத்து அதுல நிறைய ஜனங்கள் மேன்மையான நிலையில இன்னைக்கு வந்து இருக்கிறேன். எனக்கு தெரியும் பல பிரச்சனைகளுக்கு உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஜபம் தான் அமாவாசை ஜபம். நமக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அது உன்னை பாதுகாக்கும். அதெல்லாம் பங்கெடுத்துங்க, ஜெபிங்க. தேவ சமூகத்துல வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அடையலூயா. இன்னொரு காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா? என்ன இருக்கு? எனக்கு தெரியலம்மா, நீங்க பாக்குறீங்களா என்ன இருக்குன்னு கேட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் 20 நாள் நான் காணாம போச்சு. எடுத்து வரேன் முன்ன முடியும். கத்திரமலை ஆசீர்வதிப்பார். லட்சுமிபாவும் சீலாவும் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. கர்த்தர் அவங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவங்களுக்கு தந்து அவங்களை ஆசீர்வதிக்குது. ஏன்னா நீ வாங்கி கொடுக்குற ஒவ்வொரு கர்த்தருடைய சமூகத்தில் நீ செய்யற ஒவ்வொரு எங்க நிக்குதுன்னா கர்த்தருடைய பாதத்துல கர்த்தருடைய சமூகத்தில் நிக்குது. இது நீங்க நினைவு கூறப்படுவதற்கு அவசியமா இருக்கும். இன்னும் நிறைய சார்ஜ் வேண்டியது இருக்கு. ஏன்னா நிறைய பேர் எதான் எதிர்பார்க்கிறாங்க, சேர எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா அது பழக்கமாகி போச்சு. முழங்கால் போட்டு உட்காந்து போன காலம் போய் இப்ப எல்லாம் சேர்ந்தே உட்காந்தோம்னா சின்ன பசங்க கூட என்னங்க இருக்கு. பெரியவங்க வந்தா ஏஞ்சிக்க மாட்டேன்னு அது ஒரு ரிப்போர்ட் மறைமுகமா வருது. நாங்க வந்தா கூட ஏஞ்சிக்க மாட்டேன். அடுத்தது அவங்களும் சீக்கிரமா வரணும். வரதை எப்ப வருவாங்க? வந்தவனா என்ன எதிர்பார்க்கிறேன்? குறைவா இருக்கு நமக்கு. அதுக்கு முன்ன பிறந்த நாடு கல்யாண நாடு வந்தா ஏதாவது ஒண்ணு வாங்கி போட்டாங்க. சுத்தமா என்ன பண்ணிட்டாங்க? நினைவு கூறும்படியாக இது போல நாட்கள் வந்தா ஒரு முடிஞ்சதை செய்யுங்க. நான் திரும்பி சொல்லுவேன், நீங்க செய்ய வேண்டிய தருணத்தை வச்சுட்டீங்கன்னா நீ செய்ய வேண்டிய அந்த இடத்துல வேற யாரோ ஒருத்தர் செய்வாங்க, கடன் செய்வாங்க. ஒரு காரியத்தை ஞாபகம் பண்றாங்க. ஆசைப்பு கூடாரத்தின் பேனருக்காக மோச அறிக்கை கொடுக்கலாம். உங்களால முடிஞ்ச பொருட்கள் பொண்ணு, வெள்ளி, வெங்கலம், இரும்பு, ரத்தனம், தங்கம், நூறு, பஞ்சு எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க. அவன் கேட்ட உடனே ஜனங்கள் அம்பரமா வந்து வைக்கிறாங்க. ஆசிரியர்கள் சொன்னாங்க, தேவைக்கு மிஞ்சி அதிகமாக ஜனங்கள் கொண்டு வந்து கொடுத்து இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுங்க, இனிமேல் கொண்டு வானான்னு சொல்லிடுங்க. கொண்டு வந்தது கர்த்தருடைய சமூகத்தில் நின்றுச்சு. தருணம் நடத்த ஒரு வீட்டில் நின்றுச்சு. ஒவ்வொரு எங்க நிக்க நான் நினைக்கிறேன். ஆசை இருக்கலாம். இந்த ஆசைய கால தாமதமா நீ செய்தீங்கன்னா அது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிக்காது, உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நிறுத்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம்.
அல்லேலூயா. இந்த காரியங்களை நீங்க மனமுடித்தீங்க. நம்ம சின்னவங்க தான், கஷ்டமான குடும்பம் தான். ஆனால் கர்த்தருக்கு உதாரணமா செய்யக்கூடிய ஜனங்களாக நாம் இருப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த மைக்கு வாங்கறதுக்கு காசு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் தேவைகள் இருக்கு. ஏன்னா ஒரு மைக்கு 5000 ரூபாய் கிட்டத்தட்ட வருது. இன்னும் நல்ல பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறது மட்டும் போதாது, கர்த்தர் சொல்லுறது கீழ்ப்படிங்க. எவ்வளவு நேர்த்தியான பொருட்களை வாங்கி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, எனக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு நான் கேட்டா, ஆனா ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தான் என்னை தாங்கு. ஏன்னா பல இடங்களுக்கு போறேன், பல தடப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் ஊழியம் நிறைய பிசாசு கட்டல, சூரிய கட்டல, இப்படி இருக்கிற ஜனங்கள் மத்தியில போகுது. அப்ப பல பாதிப்புகளும் எதிர்ப்புகளும் எனக்கு அதிகமா இருக்குது. என் சரீரம் பலவீனப்படும் போது, ஏன்னா நிறைய ஆப்ரேஷன் ஆகிப்போச்சு சரீரத்துல. அதனால இப்ப தாங்குற பலன் எனக்கு குறைஞ்சினே வருது. கர்த்தருடைய பலத்துலதான் நான் எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இருக்கிறேன். அந்த பலன் இன்னும் எனக்கு அதிகமாகணும்னா நீங்க ஜெபத்துல தாங்கினாதான். அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதுக்கேற்ற பலனை நிச்சயம் உங்க குடும்பங்களுக்கு அங்கே திரும்ப தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. வேற என்ன சொன்னாங்க? டிஃபன் காரியத்தை குறித்து பேசுறோம். என்ன பேச போறீங்க? சுருக்கமா சொல்லுங்க. யாரையும் காயப்படுத்தாலும் பேசணும். ஏன்னா இதனால சில பேர் காயப்படக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2 ஆண்டுக்கு மேல இந்த டிஃபன் காரியம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். வர நாட்கள்ல பாத்தீங்கன்னா அது நிமிஷமான சில பிரச்சனைகள் வந்ததுனால என்ன பண்ணிட்டோம், அம்மா கிட்ட சொல்லிட்டோம், அம்மா நீங்க ஏதோ ஒரு தலையிடாதீங்க, இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்றதுக்காக. அதனால நான் பழச்சு நீங்களே பாத்துக்கங்க, நீங்களே பண்ணிக்கங்கன்னு கூட ஐயா அவர் சொன்னாரு. யாருக்கிட்டையும் நாங்க கேட்கவே இல்லை. சரி, அதை குறிச்சு இப்போ ஒரு வாரமா ஒரு யோசனையாக இருந்தது. அதையும் குறிச்சு சில ஜபங்கள் ஜெபிச்சிருந்தேன். அது நிமித்தமா ஒரு காரியத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது நம்ம சபை காரியம், இது நம்ம வீட்டோட காரியம். எல்லாருமே டிஃபன் சாப்பிட முடியும், ஆனா தேவனுடைய சமூகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக தான் இதை நம்ம கருதுறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் தொடங்கி ஒரு 2000 ரூபாய்க்குள்ள வாங்க இது நடக்குது. சில நேரங்கள்ல 1200 1500 முடிஞ்சிடும். இந்த ஃபர்ஸ்ட் வீக் யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தியா போகும். அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அது பாஸ்டர்களுக்கு தான் பண்ணிப்பாங்க. அதனால அடுத்து வர காரியங்கள்லாம் கம்மியா தான் வருது. ஒரு நாள் முழுசா பண்ண முடியாத சூழ்நிலை சில நேரங்கள்ல இருக்கு. சில முடியாம கூட இருக்கு. அதனால ஒரு 2 பேரா அல்லது 3 பேரா கூட என்ன பண்ணிக்கலாம், இதை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றோம். இந்த வாரம் இருக்கு, நான் 3 பேர் நாங்க எடுத்துக்கிறோம். அடுத்த வாரம் வந்தாலும் அடுத்த ஒரே வாரத்துக்கு தொடக்கத்திலே கூட அந்த காரியத்தை நீங்க முன்னாடியே சொல்லிட்டா கூட உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஒரு நோட் போட்டு நாங்க எழுதிப்போம், யார் யார் அடுத்தடுத்து வாரம் வராங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு ஊழியம் தான். இது நம்ம தொடர்ந்து நம்ம கைவிடாம நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இதை குறிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். நீங்க யாராவது முழுசா எடுக்கணும்னு நினைக்கிறவங்க முழுசா எடுத்துக்கங்க. இல்ல நம்ம எனக்கு அதை பங்கெடுத்துக் கொள்ள ஆசையா இருக்குது, இது நிமித்தம் கர்த்தர் என்னுடைய சந்ததிய நம்மளை ஆசீர்வதிப்பாரு. மகா வறட்சியான காலத்திலும் நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு ஒரு நெருக்கமான காலத்துல காரியங்கள் செஞ்ச பொழுது கர்த்தர் எனக்கு வறட்சியான காலத்திலேயே கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். நிச்சயமா எல்லாருக்கும் இருந்திருப்பாரு. ஒரு 2 பேர் 3 பேர் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். நீங்க என்கிட்ட சொல்லுங்க. இந்த காரியத்துக்காக நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த வாரம் எடுத்துக்கிறேன், இந்த வாரம் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக ஜெபிப்பேன். கர்த்தருடைய சமூகத்துல இருந்து நான் சொல்றேன். இதுக்கு நான் உத்தரவாதமா நிச்சயமா பண்ணிப்பேன்.
அதனால இப்ப சொல்லிட்டு சில நேரம் கொஞ்சம் நமக்கு பிரச்சனை வேற மாதிரி இருந்தாலும் கூட நீங்க நடுவுல கூப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேற எதனா மாத்தி கீத்தி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கப்பனாவே கூட அதை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த காரியத்துக்காக பேசணும் அப்படின்றத தயவு செய்து நிச்சயமா நீங்க இந்த காலம் கூட யாருமே எடுத்துக்க, யாராவது வந்து இந்த முன் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாருமே இது சொல்லவே இல்லை. போன வாரமும் என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. ஆனா இது நடக்கணும். எந்த ஊழியமும் நம்ம சபையில தொடங்கின ஊழியத்தை நம்ம நிறுத்தவே கூடாது. இது வரைக்கும் நம்ம வேலைக்கு கொடுக்கறது கூட நிறைய பேர் கொடுக்க முடியாத சூழலுக்கு அப்புறம் ஐயா நடத்துறாரு. தொடர்ந்து அந்த குடிமனை எடுத்து கொடுக்குற காரியங்கள் கூட வந்து எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில கூட அதை நடத்துறாரு, தொடர்ந்து நடத்துறாரு. எல்லாத்தையும் அவர் மேலேயே அந்த பாதிப்பு தூக்கி நம்ம போடக்கூடாது. நாம வளர்ந்து வந்திருக்கு இத்தனை வருஷம் வந்து சபைக்கு வந்திருக்க நாம வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும், சில பாடங்களை சில விஷயங்களை அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் வாங்கிக்கணும். நம்ம தொடர்ந்து இதெல்லாம் செய்யணும். அவரை வந்து நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறதுக்கு மட்டும் அவர் என்ன பண்ணணும், மற்ற காரியங்கள் எல்லாம் சபை காரியங்கள் கூட பொருள் வாங்கணும்னு சொல்ற இதெல்லாம் கூட நம்மளே கூட எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே கூட நினைக்கணும். ஏன்னா இது கர்த்தருடைய காரியம், ஒரு தனி மனிதனுடைய காரியம் இல்லை. தேவன் தாமே காக்கப்ப நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நிச்சயமா தருவாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் ஐயா சந்திக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். புதன்கிழமை சில பேர் வர முடியலப்பா உபவாசத்துக்கு. நம்மளுடைய சபைக்கான தேவைகள் வந்து ஜாஸ்தியா இருக்கு. நமக்கு சொந்த இடம் வேணும், அல்லது ஒரு பெரிய விசாலமான இடம் வீசிக்காது வேணும். எப்பயாவது என்ன பண்ணணும், அது வேணும். அதனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணிக்கு மேல வந்து சபை திறந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். யாரு வந்து பார்க்கிறது கூட்டுறது அப்படின்னு வந்து சொன்னாரு. வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை தான் மோஸ்ட்லி நான் வீட்டாண்ட பக்கத்துல தான் இருப்பேன். அப்படியே எங்க அம்மா வீட்டுல இருப்பாங்க. எங்க அம்மாவும் இங்க நைட்டு தான் போறாங்க. அதனால 2 மணிக்கு தொடர்ந்து ஒரு 7 மணிக்கு வந்து சபையை க்ளோஸ் பண்ணலாம். யாரெல்லாம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க என்ன பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட்லி லீவ் தானே, சில பேர் வேலை இருக்கு, வேலைக்கு போங்க. ஃப்ரீயா இருக்கிறவங்க ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு தேவைகள் உங்களுக்கு, ஏன்னா வந்து இப்படி நம்ம செவ்வாய்க்கிழமை வந்து சைனா பிரேயர் ஒன்று நடக்கும். அது வந்து செயின் பிரேயர், அது சைனா பிரேயரை மாற்றிட்டாங்கன்னு தெரியல. தொடர்ந்து வந்து இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ண மேல இருந்து எடுத்தேன் ஒரு புக்கு ஒன்று இருந்தது. அந்த புக்கை நான் எடுத்து நான் ட்ரீட் பண்ணும்போது எடுத்தேன். அதை போயிட்டு பார்த்தா நிறைய சம்பவம் நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தாங்க ஜெபம். ஆனா நான் எனக்கு முன்னாடியே இது பண்ணியிருக்கிறாங்க போலுக்கு. நான் வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து ட்ரீட் பண்ணும்போது பார்த்தா அவங்க எழுதுதான் நடந்திருக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் அப்புறம் இதெல்லாம் வந்து எழுதி இருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து நடந்த காரியம் நான் பார்த்தது கேட்டுட்டு, ஆனா அதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப நாள் முன்னாடி இருக்கு. அப்ப டேட் எல்லாம் அதை போட்டுருவாங்கல்ல, வருஷம் போட்டு டேட் போட்டுருவாங்க. அப்போ இந்த தொடர்ந்து ஜெபிக்கிற இந்த ஜெபம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமான ஜெபம். நிச்சயமா என்ன பண்ணுங்க, 2 மணில இருந்து நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா சொல்லி எல்லாம் வந்து ஐயா சொன்னீங்கன்னா ஐயா சொல்லிக்கலாம், வந்து சம்பாதிக்கலாம். ஒரு 2 மணிக்கு சாப்பாடுக்குள்ள முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு 4 மணி கூட வரலாம். ஒரு 2 மணில இருந்து ஒரு 7 மணி வரைக்கும் தொடர்ந்து இருக்கலாம் நினைக்கிறேன். எங்க அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ஜெபம் சபை திறந்திருக்கு. சபை மேல நம்ம குறை சொல்ல முடியாது. சபை திறந்திருக்கோம். அதுக்கு வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், தொடர்ந்து யாராவது வந்து ஒரு ஆள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம தேவைக்காகட்டும், சபை தேவைக்காகட்டும், உடல்நல காரியங்களாகட்டும், நமக்கும் தலைவன் இருக்கு, நம்ம தலைவனாக எல்லாவற்றுக்காகவும் நம்ம ஜெபிக்கிற ஒரு வாய்ப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்னன்னு பார்த்து அவர்கிட்ட சொன்னீங்கன்னா என்ன சொன்னா கூட அவர்கிட்ட சொல்லிடுவேன். அறிவிப்பா தெரிவிக்காது, பதில் நீங்க தான் சொல்லணும். ஏன் என்னுடைய காரியம் என்ன இருக்கா, ஏன் உடனே சொல்லன்னா சாதாரணமே வரமாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நம்ம கலைக்கு பிஸி விட்டவுடனே போதும். ஒரு காரியத்தை நடத்தணும்னு சொன்னாங்க, பெரிய சந்தோஷமா இருந்தது. அதை நடத்துற நீங்க முன்ன வந்து நிக்கிற ஆளா இருக்கு. ஊழியத்துல வந்து டிசிப்ளின் ரொம்ப அவசியம். நம்ம பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். கர்த்தருடைய சம்பளத்துல முன்மாதிரியா ஊழியம் வந்து வேலை கிடையாது.
சேவை. ஒரு வேலையை செய்யறதை விட அதிக விதமான பயமும் நடுக்கமும் கர்த்தருக்கு செய்யறது இருக்கணும். இதுலலாம் நீங்க வளர்ந்தீங்கன்னா நீங்க செய்யற எல்லாத்துக்கும் என்னால ஓகே சொல்ல முடியும். ஆனா இது சரியா செய்ய மாட்டீங்க. இங்க திறந்து விட்டுட்டு நாங்க பசங்க ஓடிக்கணும், விளையாடிக்கணும், இந்த பக்கம் ஓடிக்கணும், அந்த பக்கம் ஓடியாந்து இருந்து நாளைக்கு ரிப்போர்ட் வருமான சபைக்கு நடக்கிறது. அது பொறுப்பெடுக்கிறவங்க பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, தண்ணி கெப்பத்துல விடும்போது பிள்ளைங்களை கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தா உங்க கண்ட்ரோலை வச்சுக்கின்னு ஜெபிக்கிறதுக்கு நீங்க உத்தரவாதம் எடுக்கணும். ஏன்னா நாங்க இருக்கும்போது சில நேரம் முடி போச்சுன்னா இப்படி ஓடிக்கணும், அப்படி ஓடிக்கணும். ஏன்னா அந்த பக்கம் வெளியே ஓடிச்சுன்னா வெளியே இருந்து பார்ப்பாங்க, சின்ன பசங்க எல்லாம் பண்ணி நடக்கிறாங்க. நடக்கக்கூடாத சம்பவங்கள் சத்து இருக்கு. ஏன்னா பார்த்துன்னு இருக்கிறாங்க. சத்து இருக்கிறவங்க எந்த காரியத்திலையும் இடம் கொடுக்க கூடாது. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். சீக்கிரம் ஒரு வீடியோ சொன்னீங்கன்னா இந்த காரியத்தை செய்யலாம். ஏன்னா சைனா பிளேயர் நடந்த சபை தான். இந்த இடத்துலயும் பல வருஷங்கள் சைனா பிளேயர் நடந்தது. அங்க இருந்து சம்பவம் நம்ம வீட்டுல இருந்த காலகட்டத்திலிருந்து அந்த சைனா பிளேயர் நடந்துதான். அங்கேயே இருக்கும்போது எல்லா இடத்துலயும் நடந்துதான். இங்க வந்தது நடந்துதான். ஆனா நிறுவச்சு என்ன பண்ணுங்க, அது மிகுந்து நடந்து தொடர்ந்து பூமியங்கள் நிற்காம தொடர்ந்து நடந்தா அது பெருத்த ஆசீர்வாதம். இதுல கட்டாயம் கிடைக்காததுல எனக்கு எந்த மாற்றம் கருத்துங்க. ஒருவேளை அந்த நேரம் நமக்கு ஒண்ணும் கிடைக்காத மாதிரி இருக்கும். ஆனா பெருத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமா நமக்கு தருவாரு. நீங்க முடிவு பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம்.